அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், டிஜிபி சங்கர்ஜிவால் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரக்கூடிய குழந்தை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் தற்போது ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி சங்கர்ஜிவால் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுடைய ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக சமீப நாட்களாக சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகார்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் அதே நேரத்தில் வரக்கூடிய புகார்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக அந்தந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த காவல்துறையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் அதனை விரைந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கையை துரிதப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அந்த கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் மற்ற மாவட்டங்களில் வரக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படக்கூடிய குற்ற நடவடிக்கைகளை விரைந்து அந்த வழக்குகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு ஆலோசனையானது தற்போது தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு விரிவான ஒரு அறிக்கையானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் காவல்துறை தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை தமிழக காவல்துறை தொடர்பாக வெளியிடப்படும் என்ற அந்த ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது.